நேரம் லண்டனில் 9:29 துயர் அறிவித்தல். கண்மணி பாமதேவன் அம்மா அவர்கள் நேற்றைய பொழுது, அதாவது சாந்தினியின் தாயார் மற்றும் நகுலின் அம்மம்மா பன்னாகம் திருமதி கண்மணி வாமதேவன் அவர்கள் 30/10/2022 ஞாயிற்றுக்கிழமை விசவத்தனை முருகனின் பாத கமலங்களை சரணடைந்து விட்டார். அன்னார் காலம் சென்ற கனகசபை பாமதேவன் அவர்களின் அன்பு மனைவியும், காலம் சென்ற மாதவர் ஆச்சிப்பிள்ளை தம்பதியின் அன்பு மகளும், காலம் சென்ற கனகசபை பொன்னம்மா தம்பதியின் மருமகளும், கேத ஈஸ்வரி, பூரணி, சாந்தினி, கோமதி ஆகியோரின் அன்பு தாயும், ஜீவன், பிரேம்குமார், துரையரங்கன், பிரணவன் ஆகியோரின் மாமியாரும், ஐஸ்வரியன், வேத நிலவன், நகுல், தன்பி ஆகியோரின் பாசமிகு பேத்தியுமாவார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள், அதாவது இன்று 31 இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்று தகனத்திற்காக திருவடி நிலை மயானத்திற்கு எடுத்து செல்லப்படும். அம்மாவின் ஆத்ம சாந்திக்காகவும் பிரார்த்தனைகளையும் செய்து கொள்வோம். சாந்தினி துறையரங்கர் உட்பட எல்லோருமே ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டபடியே இப்பொழுது அவரை மினத்தபடியே சிந்த நேரத்தோடு நாங்கள் இணைந்து செல்லலாம். ஆரம்பித்து வைப்பதற்கு டேவிட் அண்ணன் அவர்கள் வணக்கம். பாருங்கள் அண்ணா. உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் என்கின்றார் நம் இறைவன். பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறைவனுக்கே புகழ். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நலம், உற்சாகம். நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். என்ற மத்தியிலே சூரிய பகவான் அந்த மாதிரியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அதே போல் அதே நேரத்திலே உங்கள் உடலுள்ள ஆன்ம குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து அன்பு நேயர்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சி அனைத்து படைப்பாளிகளுக்கும் எனது காலை வணக்கம். உங்கள் எல்லோர் நலத்திற்காகவும் இறைவனை வேண்டி நம் ஆண்டவரும் முற்பரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இறை பணியில் இதய சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் இலக்கம் 1322, பொதுக்காலம் 31ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும். மீண்டுமாக எமக்கு ஆன்மீக பாலம் தந்த திரு ராமநாதன் குருக்களையா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இன்றைய நாளிலே எங்களுடைய அருமை தங்கை சாந்தினி துரையரங்கன் அவர்களுடைய அம்மா கண்மணி அம்மா எம்மை விட்டு பிரிந்த அந்த துயர செய்தியானதை நான் இரவு பார்த்தேன். உறவுகள் பக்கத்தில் அதை எழுத முடியவில்லை. இருந்தாலும் தம்பியினுடைய நடாமுகன் அவர்களுடைய வாட்ஸ்அப் இதிலே நான் என்னுடைய இதை அதிகாலை 2:37 போது நான் பதிவு செய்திருந்தேன். என் துயர் பகிர்வினை தெரிவித்திருந்தேன். ஆகவே தங்கை சாந்தினி துரையரங்கன் அவர்களின் பக்கம் அது சென்றடைந்திருக்கும் என்று கூடுதலாக நான் எதிர்பார்க்கின்றேன். மேலும் கண்மணி அம்மாவை எமது அயலவர் 2 கிலோமீட்டர் தூரம்தான் எமக்கு உண்டு. ஆகவே கண்மணி அம்மா அவர்களின் அந்த இழப்பு எமக்கு மிகுந்த துயரத்தையும் கவலையையும் அளிக்கின்றது. மேலும் அம்மாவை இழந்து பரிதவிக்கும் அந்த தங்கை சாந்தினி துரையரங்கன் அவர்களின் குடும்பத்திற்கு எனது குடும்பத்தின் சார்பில் துயர் பகிர்வினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அம்மாவின் சாந்தியடைய இந்த நேரத்திலே நாம் பிரார்த்திக்கின்றோம். தொடர்ச்சியாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் எண்ணிலடங்கா நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் சோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். நான் அன்பை எடுத்து சொல்லுவேன்,
ஓயாமல் பாடுவேன் என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் எந்நாளும் ஸ்தோத்திரம். சிந்தனைக்கு வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. சிந்தனைக்கு வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 12 இருந்து 14 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: தம்மை அழைத்திருந்தவனை நோக்கி, நீ பகல் உணவிற்காவது இரவு உணவிற்காவது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வரான அண்டை வீட்டாரையோ அழைக்காதே. அவர்களும் உன்னை திரும்ப அழைக்கலாம், அப்போது உனக்கு கைமாறு கிடைத்துவிடும். மாறாக நீ விருந்து நடத்தும் போது ஏழைகள், ஊனர்கள், முடவர்கள், குருடர்கள் ஆகியோரை கூப்பிடும். அப்போது நீ பேறு பெற்றவர், ஏனெனில் உனக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நீதிமான்கள் உயிர்த்தெழும் போது உனக்கு கைமாறு கிடைக்கும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக மன்னிக்கோ, நீதிமான்கள் உயிர்த்தெழும் போது உனக்கு கைமாறு கிடைக்கும். இது இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகின்ற அந்த வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையானது விருந்து உண்பவன் சொல்லுக்கு சொல்லாக பெயர்த்தால் அப்பம் உண்பவன் என்று கூற வேண்டும். இது பலஸ்தீன நாட்டில் கோதுமை அப்பம் அன்றாட உணவாக இருந்ததால் அப்பம் என்றால் உணவு என்றும் விருந்து என்றும் பொருள்பட்டது. மேலும் கடவுளின் அரசு பல முறைகளில் விருந்துக்கு உவமையாக கூறப்படுகின்றது வேதாகமத்திலே. ஆகவே கடவுளின் அரசில் அப்பம் உண்பது என்றால் உலக முடிவில் உள்ள இவ்விருந்தில் கலந்து கொள்வது என்பது பொருளாகும். ஆகவே விருந்து என்பது இங்கே இறைவனின் விருந்து என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் நடந்த நற்சிந்தனையிலே நமது அதிபர் அவர்கள் கூறிய சில கேள்விகளும் அதற்குரிய பதில்களும் உடனடியாக அந்த பக்கத்தை நான் புரட்டி பார்க்காவிட்டாலும் கூட நேற்றைய மதியத்துக்கு பின்பாக அதை நான் பார்க்க நேர்ந்தது. அப்போதுதான் அந்த சிந்தனையை நான் இதை கூறியிருக்கலாமே என்று கூற எனக்கு தோன்றியது. ஆகவே இந்த உலகத்திலே இறைவன் என்பவன் யார்? இறைவன் என்று நாம் கூறும்போது தமிழில் இறைவன் என்கின்றோம், கடவுள் என்கின்றோம், ஆண்டவர் என்கின்றோம். இஸ்லாமியர்கள் மன்னிக்கவும், இஸ்லாமியர்கள் ஓகே, அதை நான் பிறகு சொல்லுகின்றேன். யூதர்கள் யாவே என்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த பாசைகளில், மொழிகளில் இறைவனை புகழ்கின்றார்கள், இறைவன் இருப்பதாக சுட்டி காட்டுகின்றார்கள். ஆம், எமது முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அல்லாஹ் என்று கூறுகின்றார்கள். ஆகவே இந்த இறைவன் எத்தகைய ஒரு உணர்வையும் உறவையும் இந்த மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறான் என்று கூறினார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் இங்கே முதலிடம் பெறுகின்றது. ஆகவே நேற்றைய தினம் சாலமோனின் ஞானத்திலே நமது காலை திருப்பலியிலே அந்த கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையானதை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். அதை நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். இறைவன் எங்கே இருக்கின்றார் என்பதற்கு எல்லா மதத்தினரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நிறைவாகும். ஆண்டவரே தராசில் மிக நுண்ணிய எடை வேறைப்பாடு காட்டும் தூசி போலவும் நிலத்தின் மீது விழும் காலை பனியின் ஒரு சிறு துளி போலவும் உலகம் முழுவதும் கண்முன் உள்ளது. நீர் எல்லாம் வல்லவராய்
இருப்பதால் எல்லார் மீதும் இறங்குகின்றீர். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்ததும் பாராமல் இருக்கின்றீர். படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். திருவிழமின்றி எதுதான் நடித்திருக்க முடியும்? அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதிருந்தால் எதுதான் காப்பாற்றக்கூடக்கூடும்? ஆண்டவரே, உயிர்கள் மீது அன்பு கூறுகின்றவரே, நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகின்றீர். ஏனெனில் அவை யாவும் உம்முடையன. உம்முடைய அழியா ஆவி எல்லாவற்றிலும் உள்ளது. ஆகையால் தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாக திருத்துகின்றீர். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கின்றார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உண்மையில் நம்பிக்கை கொள்ளவுமே இவ்வாறு செய்கின்றீர் என்று சொல்லி நேற்றைய வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டியது. ஆகவே இந்த மாபெரும் சக்தி, வைத்தியர்கள், விஞ்ஞானிகள் என்று சொல்லி எவ்வளவு பேர், இந்த அறிஞர்கள், பெரியோர்கள் என்று சொல்லி எவ்வளவு பேர் இந்த உலகத்திலே வந்து போய்விட்டார்கள். ஆனால் ஒரு இறந்த மனிதனை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர்களால் முடியுமா என்றால் அது இல்லை. இந்த காற்றை வீசுகின்ற காற்றை நீ நில் என்று சொல்லி சொல்லக்கூடிய தகுதி யாருக்காவது இருக்கின்றதா? அதுவும் இல்லை. கடல் அலை கொந்தளிக்கின்றது, இல்லை அது கொந்தளிக்க வேண்டாம் என்று சொல்லி அதை அமைதிப்படுத்துவதற்கு முடிகின்றதா? அதுவும் முடிவதில்லை. இறந்தவனை மறுபடியும் தூசி போல் ஆகி போனவனை மறுபடியும் உயிர்ப்பித்து அவனுக்கு மூச்சு தருந்து அவனை இந்த உலகத்திலே நடமாட விடும் சக்திதான் யாருக்காவது உள்ளதா? அதுவும் இல்லை. ஆகவே இந்த இறைவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவன் அற்புதமானவர். இந்த உலகத்தை படைத்தவர். தான் படைத்த படைப்புகளிலே மகிழ்ந்து களி கூறுகின்றவர். யாரையும் தண்டிப்பதில்லை. இந்த மக்கள் சமூகம் தன்னுடைய சிந்தனையினாலும் தீய பழக்க வழக்கங்களினாலும் இறைவனை விட்டு பிரிந்து பாவத்தை செய்து இறைவனுக்கு அந்நியமாகி போய்விட்டார்களே தவிர இறைவன் அவர்களை கனிவுடனேயே என்றும் கண் நோக்குகின்றார். ஆகவே இவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கின்ற எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இருக்கலாம், வரலாம், வந்தும் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய சித்தமன்றி எதுவும் இந்த உலகத்திலே நடைபெறாது, நடைபெறவும் முடியாது என்பதுதான் எல்லா மதங்களும் கூறுகின்ற ஒரு செயலாகும். ஆகவே இறைவனை போற்றுவோம். அன்னை தெரேசா கூறுவார்கள், நம்முடைய வறுமைக்கு காரணம் இல்லாமை என்று பகிர்ந்து கொள்ளும் தன்மைதான். ஆகவே நான் நற்செய்தியின் பகுதிக்கு வருகின்றேன். ஆனால் நாம் அளிக்கும் காணிக்கைகளும் பரிசுகளும் உதவிகளும் மற்றவர்களை மேன்மைக்கே தவிர தன்னை மேன்மைப்படுத்துவதற்கல்ல என்று கூறுகிறார். தற்பெருமனை ஒருவனை தாழ்த்தும் பிறர் நலன் நாடுவோர் அவர் இப்பொழுதும் உயர்த்தப்படுவர். நல்ல செயல்களை நல்ல எண்ணத்தோடு செய்யும் பொழுது அந்த செயல் மிகுந்த பலன் அளிக்கின்றது. மாறாக நல்ல செயலையும் தன்னலத்திற்காக செய்யும் போது அது யாருக்கும் பலன் அளிப்பதில்லை. நல்ல செயல்களை நல்ல எண்ணத்தோடு செய்வோம் என்ற நற்பண்புகளை விதைக்க இந்த திரேசா என்ப இந்த புனிதை நமக்கு அந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே அன்பான உறவுகளே, நாங்கள் என்ற மமதை கொள்ளாமல் இந்த உலகத்திலே அன்பு செய்வோம், எங்களை தாழ்த்துவோம், தாழ்த்தி நாம் இந்த உலகத்திலே உயர்ந்த மக்கள் என நாம் காட்டுவோம். அன்பான உறவுகளே, இந்நச்சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறைய இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்படும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி இன்றைய தினம் மாண்பு போற்றுகின்ற ஆசான்கள் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளைய தினம் மீண்டுமாக சந்திப்போம். மேலுமாக எனது அன்பு தங்கை சாந்தினி துரையரங்கனுக்கும் என்னுடைய துயர் வாயுனை மீண்டும் ஒரு முறையாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கவலை வேண்டாம், எல்லோரும் இறைவனின் அழைத்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி வணக்கம் தங்கி. நன்றி அண்ணா, நன்றி வணக்கம். டேவிட் அண்ணனி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார் சிந்த நேரத்தை தொடர்ந்து நேவிஸ்பிரிச்சர் வணக்கம். வாங்க. இனிய கால உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே, மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சி, நன்றி. மகிழ்ச்சி. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவர் எங்களுக்கு தந்த இந்த வாழ்வுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1199 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவாட்டை நம் வாழ்வாக. உறவுகளின் நெருக்கம் குறைந்து விரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இங்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. பணக்கார உறவென்றால் தாங்கி பிடிக்கின்றோம். அவர்கள் வீட்டில் ஒன்று என்றால் ஓடுகின்றோம். ஆனால் எளியவர்கள் நமது உறவு என்று சொல்வதற்கே வெட்கப்படுகின்றோம். அவர்களை ஒதுக்கி வைக்கின்றோம். இப்படித்தான் இந்த உலகம்
நமக்கு நம் சந்ததியினருக்கு கற்று தந்து கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து மீண்டு வர நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசு. யார் நமது சந்தோஷத்தை நிம்மதியை கெடுப்பது, நம்மை ஏமாற்றுவது, நீதிமன்றங்களுக்கு இழுப்பது, சந்தி சிரிக்க வைப்பது வேறு யாருமல்ல. யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோமோ, யாருக்கெல்லாம் கொண்டாட்டத்திற்கு அழைப்பிதழ் வைக்கின்றோமோ, வெற்றிலை வைத்து யாருக்கு விருந்துக்கு அழைக்கின்றோமோ, யாரை விருந்துக்கு அழைக்கின்றோமோ அவர்கள்தான் சிக்கல்களில் நம்மை திணற வைப்பது. இதை அறிந்துதான் இயேசு கூறுவார், நாம் கைமாறு எதிர்பார்ப்பவர்கள் நமக்கு நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். ஆனால் நமக்கு கைமாறு செய்ய இயலாதவருக்கு நாம் உதவும் போது அதை நாம் நேரடியாக இறைவனுக்கே செய்கின்றோம். சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சுயநலம் கடந்து சிந்திப்பதுதான் புனித வாழ்வின் தத்துவம் என்கின்றார் புனித பவுல் அடிகளார். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றில் அக்கறையாய் இருங்கள். ஏனெனில் இழப்பதில்தான் இன்பம் நிறை வாழ்வு இருக்கின்றது. கடவுள் தன்மையை இழந்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தபோது மக்களுக்காக வாழ்ந்து இறைவன் அவருக்கு வழங்கிய எல்லா கொடைகளையும் மக்களுக்காகவே பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்வு எப்போதும் சுயநலம் கடந்ததாக அமைய வேண்டும். அப்போதுதான் கடவுள் நமக்கு தந்த இந்த வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். நமது வாழ்வில் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோமா? அவர்களை முதன்மைப்படுத்துகின்றோமா? அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற முயற்சி எடுக்கின்றோமா? கொடுப்பதிலும் பல வகைகள் இருக்கின்றது. ஆதாயத்தை எதிர்பார்த்து கொடுப்பது, மதிப்பிற்காக கொடுப்பது, இது தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வதற்காக. இவைகளை விட உள்ளுணர்வால் உந்தப்பட்டு கொடுப்பதுதான் இதுவே கொடுத்தலின் சரியான பார்வை. கைமாறு எதிர்பாராமல் எதை கொடுப்போம், எப்படிப்பட்ட மனநிலையில் கொடுப்பது என்பதை இன்றைய நாளில் நாங்கள் சிந்தித்து செயலாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு மலர் சொல்லும் நன்றி தேனாகுமே, வான் சொல்லும் நன்றி மழையாகுமே, நிலம் சொல்லும் நன்றி பயிராகுமே, நீ சொல்லும் நன்றி வளமாகுமே, நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன, நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. ஆண்டவன் வாழும் ஆலயமாவேன், அன்பென்னும் தீபம் ஏற்றி வைப்பேன். ஆண்டவர் வாழும் ஆலயமாவேன், அன்பென்னும் தீபம் ஏற்றி வைப்பேன். யானென எண்ணும் மாணவம் வெல்வேன், யாவர்க்கும் நற்செய்தி நான் சொல்வேன். நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. மரம் சொல்லும் நன்றி நிழலாகுமே, மணி சொல்லும் நன்றி ஒளியாகுமே, கரம் சொல்லும் நன்றி உழைப்பாகுமே, கடல் சொல்லும் நன்றி அலையாகுமே. நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. மலர் சொல்லும் நன்றி தேனாகுமே, வான் சொல்லும் நன்றி மழையாகுமே, நிலம் சொல்லும் நன்றி பயிராகுமே, நீ சொல்லும் நன்றி வளமாகுமே என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை இந்த வேளையிலே இந்த காலை பொழுது முதலில் ஆன்மீக பாலம் தந்த என்னுடைய ஆன்மீக குருக்களை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய இறைவனை இறக்க வேண்டும் இந்த நாளில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒன்றி வளர வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களிலே நம்முடைய அன்பு சகோதரி சாந்தினி துரையரங்கன் அவர்களின் அன்பு தாயாரை நிறந்த செய்தி கேட்டுக்கொண்டோம். அவர்களுக்கும்
சாந்தி துரையரங்கன் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய தாயாரின் ஆன்மா என்றுமே நித்திய சாந்தியில் இறைவனின் சந்நிதியில் நித்யா சாந்தி பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அவருடைய பிரிவினாலே துயரிட்டுக் கொண்டிருக்கின்ற அவருடைய உறவினர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்தோம். நன்றி, வணக்கம். வணக்கம். சிந்தனைகள் இருப்பின் வரலாம், பொது சிந்தனைகள் இருப்பின் வரலாம், சபை சிந்தனைகள் இருப்பின் வரலாம். இப்பொழுது வருகின்றார் கவிதாசன். வாருங்கள் கவித். தினம் ஒரு திருக்குறள் தருவதற்கு வருகின்றார் கவிதாசன். அனைவருக்கும் அன்பான உத்தமமான தேர்ந்தமிழ் வணக்கம். மற்றும் வரும் ஆண்டு 2022 மண் போற்றும் ஆசிரியர்கள் மாதம் 4 மறுக்குறளாய் நான் உங்கள் கவித். அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்திலே 7வது குறள். திருக்குறள் படைப்பு 627. சரி, இன்றைய குறளுக்கு நுழைவோம். குறள். இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதா மேல். இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாராம் கொள்ளாதாம் மேல். சரி, இன்றைய குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது பாருங்கள் என் அன்பானவர்களே, துன்பம் உடலுக்கு வருவது இயல்புதானே என்று அறிந்த அறிவுடையோர்கள் தன் மீது வந்த துன்பத்தை ஒரு துன்பமாகவே நினைத்து கலங்க மாட்டார்கள். அப்படி என்றால் கவலைப்பட மாட்டார்கள். இதைத்தான் இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதா மேல் என்று மிகவும் அற்புதமாக கூறியிருக்கின்றார் நம் தாத்தா பொய்யாமொழி புலவர் அவர்கள் என்று கூறிக்கொண்டு, வாழும் மொழி வழிகாட்டும் மொழி நமது தாய்மொழி. இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி, மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு நான் உங்களை சந்திப்பேன். நான் உங்கள் கவித். தமிழ் நினைவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கவி. தொடர்ந்து கொள்வோம். 627வது தினம் ஒரு திருக்குறள் இன்றைய பொழுது இணைத்து வந்திருந்தது. கவித் பக்கமாக கவித்தின் உற்சாகத்துக்கும் தொடர்ந்த பணிவுடனையும் அவர் பண்புக்கும் மிக்க நன்றி. வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் மற்றும் தினம் ஒரு திருக்குறள் கவிதாசன் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜானரசன் அவர்களது வருகை நான் நினைக்கின்றேன் வரும் வெள்ளியிலிருந்து ஆரம்பமாகும் என்று. அதே நேரம் நீண்ட வருஷத்துக்கு பிறகு ஜேம்ஸ் அல்ஸ்டன் அண்ணா அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். நான் நினைக்கின்ற சிந்தனைக்கு வந்திருப்பார். அது ஆன்மீக பலனாட்சியில். ஆகவே அவர் வைத்தியசாலைக்கு மீண்டும் சென்றுட்டார். சரி, வந்து விடுவார். ஆகவே அவரது சிந்தனை நாளை பொழுது இடம்பெறும் என்ற நம்பிக்கையுடன் இன்று சிந்தனை நேரம் நமக்கு வருகின்றது. நன்றி.